இது ஒரு லோலாயமான வீடியோ. பர்கரை போட்டு பொறிச்சு எடுத்துட்டாங்க. லவடைக்கா பால் இப்படியாடா பண்ணுவீங்க? பர்கரால வேற என்னமாடா? இப்போ பர்கரை போடுறாங்க, பர்கரில் சட்னி மாதிரி ஊற்றி சாஸை ஊற்றி அதுக்குமே சிக்கனை போட்டு நூடுல்ஸ் போடுறாங்க. கடைசியில் உள்ள நூடுல்ஸ் வந்துருச்சு. எப்படி பர்கர் நூடுல்ஸ் போடுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு மேலே அப்படியே மைனீஸை ஊற்றி அப்படியே குலைக்கி தள்ளுறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது, தைராய்டு வருது, அது வருதுன்னு போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை வேற இது ஜங்க் ஃபுட்டுக்கே மேலே ஜங்க் ஃபுட்டாக இருக்கும் போல. உள்ள எம்பிட்டு நூடுல்ஸு, பர்கரு, பச்சி, அதுக்கு மேலே என்னென்னமோ சேர்க்குறாங்க. பிரெட் சேர்த்து அப்படி எண்ணெயில் போட்டு முக்கி எடுத்தா அடே அப்பங்கப்பா. அதுதான் நம்ம அழகா அப்படியே அந்த பர்கர் அதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு த்ரீசம் பண்ணி விட்டாரு. மொத்தமாக போட்டு த்ரீசம் பண்ணி விட்டு அது என்னமோ புதுசாக என்னமோ ஒரு மாதிரி உருவாகி வந்துகிட்டு இருக்கு. அது குழம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். முக்கால் இனோவேஷனா பண்ணலாம், ஆனால் ஒன்றா போட்டு உழப்புறதா இனோவேஷனாடா? போட்டு ஒன்றா போட்டு உழப்பி அதே என்னமோ ஒரு மாதிரி பர்கர் மாதிரி மறுபடியும் அதே மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி செனுவை கெடுக்குறீங்க?